ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏக்கன் ஸ்டுடியோ. ரொம்ப நாளாச்சு நினைக்கிறேன் வீடியோ போட்டுல. ரொம்ப நாளாயிடுச்சு வீடியோ போட்டு. சிக்கிட்டு வைப் வந்தது தலைவரோட 171. அதுவும் என்னால் போட முடியல. நானே அதை பார்த்துட்டேன். வேற விடுதலை 2 படத்துக்கு போயிருந்தேன். படம் வந்து எக்ஸ்ட்ரானரியா ஒரு ஒரு கருத்தை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிட்டாரு. ஒரு வழி எப்படி கடத்த முடியுமோ அப்படி கடத்திட்டாரு வெற்றிமாறன் சார். அப்சாக்டிவ் சார். என்ன சொல்றது இல்லை அந்த படத்தை பத்தி. வெற்றிமாறன் சார் வந்து நம்ம தமிழ் சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் நினைக்கிறேன். நான் சொல்லவே முடியாத கருத்துக்களை அவர் எங்க சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவர் அழகா போயிட்டாரு. எனக்கு போய் தியேட்டர்ல உட்காந்து பாக்குறப்ப இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காங்களா, இப்படி எல்லாம் அநீதி நடக்கப்பட்டதா, அது இப்படி எல்லாம் கொடுமை விளைக்கப்பட்டதா, தீர்ப்பு இப்படி கிடைச்சதா, குற்றத்தை ஒப்புக்கொண்டு வந்து சரண்டரா வந்த ஒருத்தரை வந்து கண்பாயில வச்சு சுட்டு கொள்றதெல்லாம் அதுப்பா ரொம்ப வந்து கொடுமையா இருந்தது. ஏன்னு தெரியல, போலீஸ்காரெல்லாம் பார்த்தாலே வெறுப்பாகுது. இப்பெல்லாம் பார்த்தாலே எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன் வெறுப்பாகுதுன்னா, அது சினிமா அப்படின்னு பார்த்தா இங்க ரியல் லைஃப்மே இப்படிதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் இருக்காங்க, எல்லாரும் குற்றம் சொல்ல, ஒரு சில பேர் இருக்காங்க. பட் ஆனா நான் பார்த்தே சில பேர் மோசமாலாம் இருந்திருக்காங்க போலீஸ்காரங்க. ஏன்னு தெரியல, இப்படி தெரியல. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கேட்குற ஒரு மனசாட்சிப்படி வேலை செய்ய வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்தவங்களுக்கு சொல்றேன். சரி, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு போயிடுவோம். யாருதுன்னா கார்த்திக் சுப்ராஜ் படம். கார்த்திக் சுப்ராஜ்னாலே ஒரு தனி ட்ரெண்ட் செட் அவருக்கு இருக்கு. தனி கலர் கிரேடிங் இருக்கும் ஒரு படத்துல. ஒரு மியூசிக் சந்தோஷ் நாராயணன் டிஃப்ரெண்டா கொடுப்பாரு. இப்போ சூர்யா பொறுத்தவரை 42 படம் வந்திருக்கு. இதில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. எல்லாரும் ரிவீல் பண்ணிருப்பான் பார்த்துட்டு. முக்கியமாக வந்து பூஜா ஹெக்டே ஹீரோயினியாக நடிக்கிறாங்க. எந்த மாதிரி ஒரு கதைக்களம் அப்படின்னு தெரியல. அப்புறம் விட நம்ம அதை பற்றி பேசுவோம். ரெடி 1 2 3. இடம் பயங்கரமா இருக்கு. சூர்யா பூஜா ஹெக்டே. இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பொன்னியின் செல்வன் படத்தோடு நினைக்கிறேன். ஆகி மழைக்கான சீன் வரும்ல, நல்லா இருக்கு. ஃபேமிலியா இருக்காங்க பார்க்கறதுக்கு. அஸ்கில்டா இருக்கு பார்க்கறதுக்கு. தலைவர் கம்முன்னு இருக்காரு. கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. என்னடா நடக்குது? பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. பாஷை டிஃப்ரெண்டா இருக்கு. சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில சொல்லணும்னா என் தம்மம். என்னடா இது? காதல், பரிசுத்த காதல். செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டா சொல்லி கொடுத்தேன். இப்ப நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? அவர் கண்ணை பாருங்களேன், பயங்கரமா இருக்கு. வேற லெவல். சந்தோஷ் நாராயண் வேற லெவல் போட்டு மியூசிக். இதே ஒரு இறுக்கமா இருக்கு மாதிரி நல்லா இருக்கு பாக்குறது. பயங்கரமா இருக்கு பூஜ்யம். சூப்பரா இருக்கு. வேற லெவல். சூப்பரா அடிச்சிருக்காங்க பார்த்தா. அந்த இடம் கூட வெளிச்சமா இருக்கு. ரெட்ரோ. ஒரு டிஃப்ரெண்ட் தாங்க பண்றாரு. ஒரு டிஃப்ரெண்டா தான் பண்றாரு ஆளு கார்த்திக் சுப்ராஜ். சூப்பரா இருக்கு ஆள் பாக்குறது. அஜித் சார் மாதிரி இருக்காரு அதை பாக்குறதுக்கு. கார்த்திக் சுப்ராஜ் பட்டம். நம்பர் ஆஹா, அற்புதமா இருக்கு பாக்குறதுக்கு படம். என்ன சொல்றது இதை பத்தி நானு. ஒரு ஆக்டிங் பயங்கரமா இருக்கு சூர்யா. சில பேர்லாம் வந்து நடிச்சா தெரிஞ்சிடும் ஒரு நடிக்கிற மாதிரி. இது இம்பாக்ட் பண்ற மாதிரி இருக்கு அவர் கேரக்டர் நினைக்கிறேன். கண்ணில் தெரியுது அவர் நடிக்கிற ஏதோ சொல்ல வராது. அவருக்குள்ள ஏதோ வழி இருக்குது. அது அவங்களுமே பூஜா ஹெக்டே இந்த மாதிரி நான் ஒரு ஆங்கிள் யோசிச்சே பார்க்கல. சூப்பரா நடிச்சிருக்காங்க பாக்குறதுக்கு. ஆப்டா இருக்குது ரெண்டு பேருக்கு. இது என்ன சொல்றது, அந்த ரெண்டு பேர் கேரக்டர்ஸும் சூப்பரா இருக்கு. உள்ள ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குமோ அப்படின்னு வருது. ஏன்னா டக் டக் டக்
டக்குன்னு கட் போயிட்டே இருக்குது. நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவருக்கான ஒரு பாணி இருக்கும்ல, அத இங்க கையாண்டுருக்காருன்னு நெனைக்கிறேன். வேற லெவல்ல இருக்குது. நல்லா இருக்கு பாக்கறதுக்கு. இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் அப்டின்னு நெனைக்கிறேன். ஏன்னா வரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா 25ல வந்து நல்ல படமா இருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லாராலயும் பேசப்படக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு நெனைக்கிறேன். சந்தோஷ் நாராயணன் இசை நல்லா இருக்கு. அந்த இடத்துக்கு அந்த எலிவேட் பண்றதுக்கு அது ரொமான்டிக் அது சொல்லவா அவர்ட்ட அழகா போட்டு விட்டு போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்ட்டான படம்னு நெனைக்கிறேன். சூர்யா சாருக்கும் சரி, அவங்களுக்கும் சரி பூஜா ஹெக்டேருக்கும் தமிழ்நாட்டுல வந்து இப்ப தளபதிக்கும் நடிக்க போறாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இது வந்து ஒரு இதுவா இருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படின்னு தெரியல. படம் வரட்டும். இன்னும் படத்துலருந்து அடுத்தடுத்த ஒரு இதெல்லாம் வரட்டும். அத பத்தி பேசுவோம். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இத பத்தி வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இது கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல கமெண்ட் ஏதாவது அது அடுத்த வீடியோவாச்சும் உங்களுக்கு ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வீடியோல கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு ஷேர் கூட பண்ணலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஆனா அப்பதான் எனக்கு தெரியும். ஷேர் நீங்கலாம் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ லைக் பண்ணுங்க. ஒரு பட்டன் அழுத்துனா தான் நம்மளுக்கு ஓகே லைக் ஆயிடுச்சு. இப்ப லைக் போல பார்க்குறாங்கன்னு சொல்லி தெரியும். கமெண்ட்ல வந்து ஏதாவது சொல்லுங்க. ம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஏகன் சிறு. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். கவலையப்படாதீங்க. நன்றி, வணக்கம்.